Hello everyone, welcome back to Mount Study Center. This is Varsha here. So for today's class, TNPSC General English la நம்ம 8th standard prose la the nose jewel பத்தி ஒரு prose பார்க்க போறோம். ஓகே, இந்த nose jewel வந்து greed பத்தி ஒரு அழகா ஒரு விஷயத்தை போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வர கேரக்டர்ஸ் ஆல்சோ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ நம்ம யாரை பற்றிலாம் கேரக்டர்ஸ் பார்க்க போகிறோன்னா ராமையா, அப்புறம் ராமையாவோட ஒய்ஃபு, ஓகே, ராமையாஸ் ஒய்ஃபு, தென் மேல் ஸ்பேரோ அண்ட் தி இதோட ஒய்ஃப் ஃபீமேல் ஸ்பேரோ பார்ப்போம். அதுக்கப்புறமா ராமநாதன் அண்ட் அவங்களோட ஒய்ஃபான மீனாட்சி அம்மாள் அண்ட் கம்ஸ் தி மெய்டு குப்பாயி. இவங்கள பற்றிலாம் நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு த ஸ்டோரி. Ramaya was a simple man living in the town. He lived with his wife in a nice house made of tiled roofs. Okay, tiled roof na இதுதான் தெரியுதா? ஸோ இந்த ஓட்டு வீடு அதுதான் வந்து டைல்டு ரூஃப்னு சொல்கிறாங்க. அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. He was not rich but he could take care of his family. Two sparrows, okay, built a nest in a nice spot in the roof of Ramaya's house. So எங்க nest build பண்றாங்க ரெண்டு two sparrows? Ramaya's house, and the mother bird laid her eggs in it. My dear, began the male sparrow. So இங்க வந்து யார் எந்த வேர்ட் சொன்னாங்கன்றது இம்பார்ட்டன்ட். இப்போ my dear யார் சொன்னா? male sparrow. And what do you want now? ask this wife. ஸோ எப்பயும் கேட்குற மாதிரி இப்போ என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு ஒய்ஃப் கேட்குறாங்க. why does the lady of this house always quarrel with her husband? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இதுதான் வந்து அவங்க வீடுனா அந்த ஒரு ஓரமாக அவங்க நெஸ்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரெண்டு ஸ்பேரோஸும். ஸோ அவங்க வந்து இங்கே நடக்கிற அந்த குவாரல்னால் என்ன? இந்த ஆர்கியூமெண்ட்டு எதனா ஒரு வாக்குவாதம் நடக்கும், அதுதான் குவாரல்னு சொல்லுவாங்க. அது நடக்கிறதுலாம் பார்த்து மேலே ரெண்டு டிஸ்கஷன் நடக்குது. ஸோ மேல் ஸ்பேரோ வந்து ஃபீமேல் ஸ்பேரோ கிட்ட கேட்குறாங்க. ஓகேவா? why does the lady of this house always quarrel with her husband? அதுக்கு நம்ம ஃபீமேல் ஸ்பேரோ ஷீ ஸ்பேரோ என்ன சொல்கிறாங்கன்னா, how am I to know? எனக்கு எப்படி தெரியும்? அவங்க சண்டை போட்டுக்கிட்டா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. said the female bird, let us mind our own business. ஸோ நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. you are always self-centered. இது யார் சொல்கிறாங்கன்னா said the male sparrow and added, should we not help this poor Ramaya? ஸோ அது வந்து மேல் ஸ்பேரோ வந்து கேட்குறான் ஃபீமேல் ஸ்பேரோ கிட்ட, நீ எப்போ பாரு செல்ஃப் சென்டர்டு, உன்னை பற்றியே நீ நினச்சிக்கிற, நம்ம இந்த ராமையாவை ஹெல்ப் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. த ஃபீமேல் ஸ்பேரோ செட் வித் டிஸ்டெயின். டிஸ்டெயின்னா வந்து ராமையா வந்து இவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்க, மேல் ஸ்பேரோ வந்து இவ்வளோ சொல்கிறாங்க, இங்கே பாரு சும்மா அவங்க சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, நம்ம ராமையாவெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஃபீமேல் ஸ்பேரோ வந்து டிஸ்டெயின், அதை வந்து கன்சிடரே பண்ணல, அலட்சியமாக நினைக்கிறது, அதை தான் வந்து டிஸ்டெயின்னு சொல்லுவாங்க, அலட்சியமாக நினைக்கிறது. லெட் மீ சி வாட் ஹெல்ப் யூ கேன் டூ ஃபார் ஹிம். ப்ளீஸ் டூ நாட் டாக் அபவுட் வாட் டஸ் நாட் கன்சர்ன் அஸ். சி தட் த கேட் டஸ் நாட் கம் நியர் அவர் நெஸ்ட். தட் வுட் பி எனஃப் ஃபார் யூ அண்ட் மீ. நீங்கள் மற்றதெல்லாம் விட்டுட்டு கேட்ஸு நம்ம நெஸ்ட்டுக்கிட்ட வராத மாதிரி பார்த்துக்கிட்டாலே மோர் தென் இனஃப் அப்படின்னு ஃபீமேல் ஸ்பேரோ சொல்கிறாங்க. சம்வேர் இன் த மக் ஹீப். மக் ஹீப்னா வந்து ஒரு குப்பை மாதிரி, ஓகே, ஒரு டஸ்ட், அது அந்த இடத்துல வந்து ஒரு டைமண்ட் ரிங் இருக்கும். ஓகேவா? நோஸ் ஜுவல். சம்வேர் இன் த மக் ஹீப் லே அ டைமண்ட் நோஸ் ஜுவல். The male bird picked it up and came to the nest with the shining stud in his beak and said to his wife, look, do you like this? ஸோ இவங்க இவ்வளோ நேரம் இப்போ தான் சொல்கிறாங்க கேட்ஸ் வந்து நெஸ்ட் கிட்ட வராத மாதிரி பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் மேல் ஸ்பேரோ என்ன பண்ணுறாரு, ஒரு மக் ஹீப்பில் போயிட்டு ஒரு டைமண்ட் நோஸ் ஜுவல்லை எடுத்துகிட்டு வராரு. வந்துட்டு அதை வேற அவங்க ஒய்ஃப் கிட்டே போயிட்டு, இங்கே பாரு நான் உனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. லுக், டு யூ லைக் திஸ்? அப்போது ஃபீமேல் ஸ்பேரோவோட ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கும் பார்க்கலாமா? The wife bird replied, what am I to do with the rhyme? The wife bird replied, what am I to do with diamond nose studs or with earrings?
நான் என்ன பண்ண போகிறேன் இந்த டைமண்ட் இயரிங்ஸு நோஸ் ஸ்டட் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு கொஷின் கேட்குறாங்க. ஃபைண்ட் சம் கர்ப். கர்ப்னா ஃபுட். The young ones are hungry. So this is Ramaya and this is Ramaya's wife. So where they are living in a tiled house. The bird dropped the. ஸோ இப்போ இவ்வளோ சண்டை நடந்துடுச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே, மேல் ஸ்பேரோக்கும் ஃபீமேல் ஸ்பேரோக்குள்ளேயும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன குவாரல் நடந்ததுனால இவன் சரி இவன் வாங்கிக்க மாட்டான்னு சொல்லிட்டு மேல் ஸ்பேரோ என்ன பண்ணிடுறான், கீழே போட்டுடுறாரு, ஃப்ளோர் மேலே போட்டுடுறாரு. அதை வந்து ராமையாஸ் ஒய்ஃப் வந்து பெருக்குவாங்க. ஓகே, ஸ்வீப் பண்ணிட்டு இருக்கும் போது, ஃப்ளோரை ஸ்வீப் பண்ணிட்டு இருக்கும் போது ஷீல் ஃபைண்ட் தட் டைமண்ட் ரிங் அண்ட் ஷீல் டேக் அண்ட் கீப் இட். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். The bird dropped the diamond stud on the floor. ஸோ அது எங்கே போட்டுச்சு அப்படின்றது ஒரு கொஷின். on the floor and went out in search of little worms. அவங்க ஃபீமேல் பேர்டு என்ன சொன்னாங்க, போயிட்டு ஃபுட் எடுத்துகிட்டு வா, கர்ப் எடுத்துகிட்டு வான்னு சொன்னாங்கல்ல, அதனால went out in search of little worms for the young ones. Ramaya's wife noticed the jewel as she was sweeping the floor. She picked it up with delight. Okay, delight and wore it. ரொம்ப சந்தோஷமா எடுத்து அதை வந்து போட்டுக்கிட்டாங்க. Ramaya questioned her angrily. How did you get this diamond stud? கேக்குறாரு, உனக்கு எப்படி இந்த diamond stud வந்துச்சு? I found it lying here yesterday and took it. That is all. இது கீழே கடந்துச்சு, நான் எடுத்து போட்டுக்கிட்டேன். அவ்வளோ கூலாக அவங்களும் ஆன்சர் பண்ணுறாங்க. We should go and hand over it to the village magistrate. ஓகே, மெஜிஸ்ட்ரேட்னா வந்து ஜுடிஷியல் ஆஃபீஸர். ஓகேவா, நம்ம ராமையா என்ன சொல்கிறாரு, சரி சரி வா நம்ம போயிட்டு மெஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இஃப் டுமாரோ த போலீஸ் ஷுட் கம் அண்ட் சர்ச் அவர் ஹவுஸ் இட் வில் பி டிஸ்கிரேஸ் டு ஹஸ். டிஸ்கிரேஸ்னா என்னன்னா ரொம்ப டிஸ்ஹானர், ரொம்ப அசிங்கமாக ஆகிடும் அப்படின்றாங்க. டிஸ்கிரேஸ்னா டிஸ்ஹானர். ஓகே, ஓகே இது வந்து ஒரு சைடில் நடந்துட்டுருக்கு. இன்னொரு பார்ட்டில் என்ன நடக்குதுன்னா, இன் மீனாட்சி அம்மாள்ஸ் ஹவுஸ் நியர்பை த டாக் வெண்ட். எப்படி அங்கே போகுதுன்னா, ஐ ஃபர்காட் அண்ட் லெஃப்ட் இட் இன் த பாத்ரூம். குப்பாயி த சர்வெண்ட் விமன் மஸ்ட் ஹவ் ஸ்வெப்ட் இட் அவுட். ஷி இஸ் வெரி கேர்லெஸ் அண்ட் இக்னரண்ட். இக்னரண்ட்னா வந்து அன்அவேர். ஓகே, அன்அவேரை தான் இக்னோரண்ட் சொல்லுவாங்க. ஸோ மீனாட்சி அம்மாள் வீட்டில் வந்து ஒரு குரல் வருது, என்ன மாதிரி, நான் வந்து கலட்டி வச்சேன், பாத்ரூமில் தான் வச்சேன், பட் வந்து குப்பாயி நம்மளோட மெய்டு என்ன பண்ணிட்டாங்க, அதை பெருக்கிருப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. த மதர் மீனாட்சி அம்மாள் கன்சோல்ட் ஹர் லிட்டில் கேர்ள். அப்போது இதை யார் சொன்னா, நான் வந்து பாத்ரூமில் தான் வச்சேன்னு சொன்னது வந்து மீனாட்சி அம்மாள்ஸ் டாட்டர். The mother Meenakshi Ammal consoled her. Consoled her na comforted her. Consoled her na comforted her little girl, saying, "Let us search and find it. Don't tell yet. Don't tell father yet. அப்பா கிட்ட சொல்லிடாத, நம்மளே கண்டுபிடிச்சிடலான்னு சொல்றாங்க. He would go into a rage if he knew that you had lost the diamond's nose stud. So அவர் ரொம்ப கோவப்பட்டுருவாரு, நீ இந்த மாதிரி டைமண்ட் நோஸ் ஸ்டட்டை தொலைச்சிட்டேன்னு தெரிஞ்சா. ஓகே, ஸோ இதை do you know பார்க்கலாம். A bird's eye takes up to 50% of its head. Okay, இதுதான் ஒரு பேர்டோட ஹெட்னா, இட் டேக்ஸ் அப் டு 50%. ஸோ அதோட கண் வந்து 50% இருக்கும். அவர் ஐஸ் டேக் அப் டு 5% ஆஃப் அவர் ஹெட். இப்போ நம்ம ஃபேஸில் நம்மளோட கண் வந்து 5%ன்னு சொல்கிறாங்க. அவர் ஐஸ் டேக் அப் about 5% of our head. To be comparable to bird's eyes, our eyes would have been the size of a baseball. ஓகே, ஸோ இதுதான் இவங்க இருக்க வீடு. இங்கே ராமையா குப்பாயிலாம் இருக்காங்க, ஒரே பரபரப்பாக இருக்குது, ஏன்னா வந்து டைமண்டை காணும். ஓகேவா, வாட் இஸ் த சீக்ரெட் யூ ஆர் விஸ்பரிங் ஆஸ்க்டு ராமநாதம். ஓகே, ராமநாதனுக்கு கேட்டுருச்சு இது, என்னப்பா நீங்கள் விஸ்பர் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. த லாஸ் ஆஃப் த ஜுவல் ஹேட் டு பி அட்மிட்டட். Soon the village knew about it. The maid servant Kuppai was suspected by everyone to have stolen it. ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு, அதனால குப்பாயை தான் வந்து இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க.
ஓகேவா. the police came and searched her hut but could find nothing. ஆனா போலீஸும் வந்து குப்பாயோட வீடை பார்க்குறாங்க, அங்கே வந்து ஒன்றுமே கிடைக்கல. ராமையாஸ் heart was in flutter. ஃப்ளட்டர்னா என்ன, படன்னு அடிக்குது அவருக்கு. ராமையாஸ் wife put the stud away in her box. She soon developed a severe fever and was confined to her bed. Confinedனா வந்து restricted. Confinedனா என்ன, restricted. ஓகே, அவங்க பெட்லேயே படுத்துட்டாங்க. No one thought of searching their house. ஸோ இப்போ போலீஸ் வந்து குப்பாய் வீட்டிலலாம் போயிட்டு தேடுறாங்க, பட் ராமையா வீடை வந்து தேடணும்னு யாருக்கும் தோணல. ஸோ பிகாஸ் எப்படி சந்தேகம் வரும், வராதில்ல. The he sparrow, அதாவது the male sparrow said, look at the fun my dear, the lady of this house is scared and is down with fever. இங்கே பாரு, அவங்க ஃபீமேல் ஸ்பேரோ கிட்ட பேசிக்கிறாங்க. இங்கே பாரு, இந்த வீட்டில் இருக்கவங்க ரொம்ப பயந்து போயிட்டு ஃபீவரே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. Nice fun indeed, said the she sparrow. The poor woman is in a panic. The fever may be the end of her. And a good thing too, said the cruel male sparrow. ஸோ இவங்க வந்து புவர், இந்த விமன் வந்து பேனிக்கில் இருக்காங்கன்னு ஃபீமேல் ஸ்பேரோ சொன்னதை இவர் வந்து ஆமாம் நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஓகே சர்க்காஸ்டிக்காக க்ரூயல் மேல் ஸ்பேரோ சொல்கிறாங்க. It is all your doing. You brought and threw it here and tempted her, said the female bird. ஆமாம், நீ உன்னால தான் எல்லாமே, நீ தான் வந்து தூக்கிட்டு வந்து ஃப்ளோரில் போட்ட, நீ தான் அவளை டெம்ப்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. The male bird answered gravely. Gravelyனா வந்து சீரியஸ்லின்னு அர்த்தம். Gravelyனா என்னது, சீரியஸ்லி. Did I tell her to steal the thing? நான் அவங்கள போய் அதை திருட சொன்னேன்னா, நான் ஜஸ்ட் அதை கீழே தான் போட்டேன், அவங்க வந்து அதை எடுத்து போட்டுக்கிட்டாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. This is bound to happen when humans are being greedy. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் எப்போ ஹியூமன்ஸ் வந்து ரொம்ப க்ரீடியாக இருந்தாங்க அப்படின்னா. ஓகே, rightly said, we should never be greedy of what belongs to others. ஓகே, மற்றவங்களோட பொருள் மேலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஆசை அப்படின்றது ஒன்று வரக்கூடாது. Come, let us go now and bring some worms for the young ones. And now the two flew out. Ramaya and his wife spent the rest of life in fear of being caught. எங்கே நம்மளை பிடிச்சிருவாங்களோ, எங்கே நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு அந்த பயத்திலே, அந்த கில்ட்லேயே அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்ந்தாங்க. The diamond nose jewel may still be with them, but the fear of getting caught was even more. அவங்கக்கிட்ட அந்த நோஸ் ஜுவல் எப்பவுமே இருக்குதான், பட் அந்த பயம் வந்து அவங்க கூட இன்னும் ஜாஸ்தியான நாட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? வெரி ஈஸி ஸ்டோரி, மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான், எம்சிக்யூஸில் வந்து ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, திஸ் ஸ்டோரி வாஸ் ரிட்டன் பை ராஜகோபாலாச்சாரி. ஸோ அவரை பற்றி பார்க்கலாம். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி 1878 to 1972. Okay, informally called as Rajaji, was an Indian politician, independence activist, lawyer, writer, historian and statesman. So idella important. Rajagopalachari was born in the village enga Thoraipalli, Krishnagiri la pirandapar, Krishnagiri district. Okay va. Rajagopalachari was the last governor general of India as soon as became a republic in 1950. Important. Furthermore, he was the first Indian born governor general. Indian born Governor General Rajaji. Since before him the posts were held by the British nationals. He also served as leader of the INC, Indian National Congress la ivar vandu leader irundirkaru. Premier of the Madras Presidency, Governor of West Bengal, next Minister of Home Affairs of Indian Union and Chief Minister of Madras State. Okay, Chief Minister of Madras State. So he was one of the first recipients of India's highest civilian award. Highest civilian award என்னது? பாரத் ரத்னா. பாரத் ரத்னா எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? இந்த இயர் 1954. ஸோ 3 பேர் வாங்கியிருப்பாங்க. யாரு? சர் சி.வி. ராமன், ராதாகிருஷ்ணன், சர்வபிள்ளை ராதாகிருஷ்ணன், நெக்ஸ்ட்
Rajaji. Okay, triple R. Okay, fine. So glossary பார்க்கலாம். இது நான் நடத்தும் போதே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் we'll see. Self centered. இது எந்த இடத்துல வரும் self centeredன்றது? மேல் ஸ்பேரோ வந்து ஃபீமேல் ஸ்பேரோ கிட்ட சொல்லடி இப்போ பாரு செல்ஃப் சென்டர்டாகவே இருக்க அப்படின்னும் போது வரும். செல்ஃப் சென்டர்னா கன்சர்ன்டு வித் செல்ஃப். டிஸ்டெயின் அப்படின்னா ஃபீலிங் ஆஃப் கண்டெம்ட் ஆர் ஸ்கான். ஓகே, ஸ்கான் இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்டெயின்னா நான் என்னன்னு சொல்லிட்டேன். ஓகே, ஒரு விஷயத்தை நம்ம கன்சிடரே பண்ணாமல் இருக்கிறது தான் டிஸ்டெயின். மக் ஹீப்னா ஹீப், அதாவது டஸ்ட். நெக்ஸ்ட் கர்ப்னா வந்து ஃபுட்டு, மெஜிஸ்ட்ரேட்னா வந்து ஜுடிஷியல் ஆஃபீஸர். ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், அதோட கீ பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். டிஸ்கிரேஸ் அப்படின்னா டிஸ்ஹானர்டு. இக்னரண்ட்னா அன்அவேர். கன்சோல்டு அப்படின்னா சமாதானப்படுத்துறது. கன்சோல்னா கம்ஃபர்டட் சம்ஒன் இன் த டைம் ஆஃப் கிரீஃப் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட். சஸ்பெக்டட்னா பிலீவ் டு பி அ காஸ் ஆர் அட் ஃபால்ட். ஸோ அவங்கள வந்து இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் சஸ்பெக்ட். ஃப்ளட்டர் டு ஃப்ளாப் ஆர் வேவ் குவிக்லி பட் இர்ரெகுலர்லி, அதாவது படப்படன்னு இருக்கிறது. கன்ஃபைன்டுனா ரெஸ்ட்ரிக்டட். பேனிக் அப்படின்னா வந்து ஃப்ரைட்டன்டு. க்ரூயல்னா வந்து மர்சிலெஸ், ஹார்ட்லெஸ். கிரேவ்லினா சீரியஸ் மேனர். ஓகே, இன்னைக்கு நம்ம நோஸ் ஜுவல் பற்றி ஒரு ஸ்டோரி பார்த்தோம். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ்க்காக நான் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ வில் பி ஆடிங் ஆல் த ப்ரோஸ், போயம்ஸ், கிராமர் அண்ட் எவ்ரி திங். ஸோ தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கேன் ஃபாலோ மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.